ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மாங்காய் ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மாங்காய் ரசம் செய்ய போகிறோம். மாங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். புளிப்புள்ள மாங்காய் இல்லை உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாங்காய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளிமூக்கு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஓரளவுக்கு புளிப்பு இருக்குங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று, சிகப்பு மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ½ அன் ஹவராக ஊறிட்டுருக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தர்பூசணி பழம் சாப்பிட்டுட்டு அதோட கொட்டையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். இனிமேல் அப்படி போடாதீங்க. தர்பூசணி பழம் சாப்பிட்ட உடனே அந்த கொட்டையை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கொட்டையை நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடயே எந்த அளவுக்கு தர்பூசணி கொட்டை பவுட்ரு இருக்கோ அதே அளவு சீனா கல்கண்டை எடுத்து பவுட்ரு பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. உடம்பே வரல, உடம்பு ஊட்டமாக சத்தாக இல்லாத குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நாம் என்னென்னவோ சாப்பிட கொடுத்துருப்போம். அவங்க கொஞ்சம் கூட உடம்பே இல்லாமல் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 1 டம்ளர் பாலில் இந்த 1 ஸ்பூன் பவுடர் போட்டு கொடுத்துட்டு வாங்க. நைட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா இதில் இருக்கிற ப்ரோட்டீன்னால் குழந்தைங்களுக்கு நல்லா உடம்பு ஊட்டமாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான சத்தும் கிடைக்குங்க. சிம்பிளான ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் வேக வைக்க போகிறோம். இப்போ நாம் ஊற வச்ச துவரம்பருப்பை இதில் சேர்த்திக்கலாங்க. தண்ணியோடையே சேர்த்திக்கலாம். நான் தண்ணியில் ஊற வச்சேன், அதை தண்ணியிலேயே சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மாங்காய் எடுத்துக்கலாம். இஞ்சி, சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. இது நல்லா குக்கரில் வச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு கூட இன்னொரு ½ கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இனி தண்ணி தேவைப்படும். ஏன்னா ரசம் தான் செய்ய போகிறோம். ரசம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நீர்க்க தான் இருக்கும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. நீங்கள் டேரெக்டாக கூட இதை அப்படியே வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் வச்சுட்டா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் குக்கரில் வேக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதுக்கு நம்ம தனியால் வேக வைக்க வேண்டியதில்லை. சாதம் வேக வைக்கும்போது அதுக்கு மேலேயே வச்சு வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். மாங்காய் ரசம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இந்த மாங்காவோட தோலை எடுத்துடலாம். இதோட சதைப்பகுதி மட்டும்தான் நமக்கு வேணும். அந்த மாதிரி நீட்டாக நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நான் மாங்காய் சதையை நல்லா மசிச்சு விட்டுட்டேங்க. மாங்காய் இடையில அந்த தோலோடு வந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் நான் எடுக்கலைங்க தோலை, அப்படியே தான் நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு பருப்பெல்லாம் இன்னும் நல்லா கொலைய வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மாங்காய் பருப்பு ஒன்றா வேக வச்சதால் அப்படி தெரியுது. நீங்கள் மாங்காய் தனியாக பருப்பு தனியாக வேக வச்சுக்கோங்க. இப்போ ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. புளிப்புக்கு இன்னும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல நெய் கூட சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் 1 நிமிஷம் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு, 1 பிஞ்ச் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு வெடிக்கட்டுங்க 1 நிமிஷம். நம்ம சேர்த்த கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகு, சீரகம் இடித்து வச்சுருக்கேன். 1 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. மசாலாலாம் நல்லா ஒரே 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நாம் ரசத்துக்கு வேக வச்சுருக்கோம் இல்லை, அதை இப்போ சேர்த்துக்கலாம். மறுபடியும் நமக்கு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். இப்போ அந்த புளிப்பை செக் பண்ணிவிட்டு நாம் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பருப்பு நல்லா குழைய வேணும்னா நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சள் தூளெல்லாம் சேர்த்திக்கலாம். உப்பையும் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம். இப்போ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இதோட நம்ம ரசம் நல்லா 1 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அப்போ தான் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளிப்பு
அனுசரித்து நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. நான் சொல்கிற அளவு நீங்கள் சேர்த்துடாதீங்க. ஏன்னா என்னோடய மாங்காய் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நான் சேர்ப்பேன். நீங்கள் மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. மாங்காய் ரசம் சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு தக்காளி சேர்த்ததுனால என்னோடய ரசம் இந்தளவுக்கு கலராக இருக்குது. கலர் மட்டும் இல்லைங்க, தக்காளியோட புளிப்புக்கும் நல்லாயிருக்கும் நான் சேர்த்தேன். உங்களுக்கு தக்காளி வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுடலாம். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாங்க. கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூடான சூப்பரான செமையான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க, மாங்காய் ரசம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாதாம் பிசின் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாதாம் பிசின் உடல் எடையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைக்க கூட அது யூஸ் ஆகுது. நீண்ட நேரத்துக்கு வயிறு நிறைந்த உணவை கொடுப்பதால் பசியை கட்டுப்படுத்துதுங்க. பாதாம் பிசினை கோடைக்காலம் அதிகமாக பயன்படுத்துங்க. இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் பசி எடுக்காது. அதனால் நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம். அதனால் வெயிட் கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்குங்க. கோடை காலத்தில் ஜாஸ்தியாக பயன்படுத்துங்க. மற்ற நேரங்களில் கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்துங்க. ரசத்துக்கு தாளிக்கும் போது நாம் ஒரு பல் பூண்டு சேர்த்தோம், அது தோலோடு சேர்த்து போடுங்க. அப்போ தான் செம சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாங்காய் தோலோடு தான் நம்ம வேக வச்சோம். அந்த மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால, புளிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுனால அதோட தோல் சாப்பிட சூப்பராக இருக்குங்க. அந்த தோலை நீங்கள் ரசத்தோடையே ரசம் சாதம் பிசைஞ்சு சாப்பிடும்போது சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா அந்த தோலை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சு தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா அந்த தோலில் உப்பு காரமெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அதனால் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மாங்காய் ரசம் செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தில் சூடான இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.